இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, பூசையை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு சாட்சி சொல்வதற்கு உபதேசியார் சகாயம் வந்து தகவல் சொல்லிவிட்டார். ஏனென்றால் இந்த திருவிழா ஒரு அதிசயத்தின் திருவிழா. நான் காலையில் நைட்டு வந்துட்டு கீழே இறங்கிட்டோம். இப்போ காலையில் சுரண்டையில் மழை நல்லா பொசுங்குது. நானும் சாப்பிடல. சேந்தமரத்தில் சாப்பிடலான்னு பார்த்தா சேந்தமரத்தில் இன்னும் கடை திறக்கல. சரி வீரசிகாமணி போயிடுவோம் அப்படின்னு மழை தூத்திக்கிட்டே இருக்குன்னு வீரசிகாமணி போனால் சேந்தமரம் தாண்டவும் மழை இல்லை, வீரசிகாமணியில் மழை. ரெண்டு பக்கமும் பார்க்கறதுக்கான வாய்ப்பை கடவுள் கொடுத்தாரு. ஆனால் இங்கே இது பக்கத்தில் இந்த மலையை சுற்றி மட்டும் ஒரு 3 கிலோமீட்டருக்கு கொடை பிடிச்ச மாதிரி மழையே இல்லை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நான் வீரசிகாமணி போகாமல் இருந்திருந்தா இந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்க முடியாது. சரி, இதை சொல்லுவோமே அப்படின்ட்டு வந்தால் ஒரு கொலுசு காணாமல் போச்சுன்னு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார்கள். அந்த கொலுசு கீழே அசன மண்டபத்திலே இருக்கிறது. எடுத்தவர்கள் அங்கே கொடுத்திருக்கிறார்கள். பாருங்கள், இந்த அன்னையின் பாதத்தில் எதுவும் காணாமல் போகாது, அனைத்தும் பாதுகாக்கப்படுகிறது. நாம் அனைவரும் அன்னையின் பிள்ளைகளாக இழந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, நிறைவை, நிம்மதியை, சிறு குழந்தைகளாக இருந்த பொழுது ஆடி பாடி துள்ளி திரிந்த அந்த பேரானந்த விடுதலையை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக இந்த மலை மீது வந்திருக்கிறோம் என்பதை அருமையான முறைகளை சாட்சியாக சொல்லி இந்த திருப்பலியை நாம் அன்னைக்கு நன்றி பலியாக, புகழ்ச்சி பலியாக ஒப்புக்கொடுப்போம். இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஆனந்தம், இந்த மகிழ்ச்சி, இந்த நிறைவு நம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவின் துணையோடு சோதனைகளை வெற்றி கொள்ள தவக்காலத்தின் முதல் ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சோதனையினின்று சாதனை இல்லை, வேதனையினின்று உயர்வு இல்லை. இறைவனை நம்பும் மானிடர் மட்டும் சோதனைகளை கடந்து சாதனையை படைப்பர் என்ற கூற்றிற்கிணங்க சோதனைகள் அனைவருடைய வாழ்விலும் வரும். ஆனால் அவற்றை எதிர்கொள்வதற்கு ஆழமான இறை நம்பிக்கை அவசியம். நம் முதல் பெற்றோரை சோதித்த அழகை இன்றைய நற்செய்தியில் இயேசுவையே சோதிக்கிறது. இயேசுவையே பாலை நிலத்திற்கு சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், இக்கட்டுக்கள், கவலைகள், வேதனைகள் இவற்றின் இறைவனை இறுக பற்றிக் கொள்ளவும் இயேசுவின் வழியில் சோதனைகளை எதிர்கொள்ளவும் அழைக்கிறது. நம்மையே மீட்க பல துன்பங்களை அனுபவித்து தமது உயிரையும் கொடுத்த இயேசுவின் மீது நம் கண்களையே பதித்து வைத்து சாட்சிய வாழ்வு வாழ வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாருக்குமே திருமலாபுரம் மலைக்கோவில் தூய லூர்து அன்னை திருத்தல திருவிழா பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அனைவரும் கரங்கள் தட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த திருவிழா திருப்பலியை நமக்கு தலைமையேற்று வழி நடத்துபவர் நம்முடைய திருத்தலத்தினுடைய முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாள் சுரண்டை பங்கு தந்தையுமான அருட்தந்தை ஜோசப் ராஜடிகளார் அவர்கள். தந்தை அவர்களை நாம் அனைவரும் கரங்கள் தட்டி அன்போடு வழிபாட்டிற்கு வருகிறவர்கள் என்று வரவேற்போம். மறையுறை சிந்தனை வழங்கி இந்த நாளில் அன்னையை பற்றி நமக்கு சிந்திக்க அழைக்க இருக்கிறவர் அருட்தந்தை சார்லஸ் அடிகளார் அவர்கள். சார்லஸ் புரோ தந்தை அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர். எனவே தந்தை அவர்களையும் நாம் கரங்கள் தட்டி அன்போடு இந்த வழிபாட்டிற்கு வருகிறவர்கள் என்று வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளில் இறைவன் லூர்து தாயின் வழியாக இந்த நாள் வரை இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் செய்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்கும் நாம் நன்றி செலுத்தும் விதமாக இந்த விழாவை நாம் எடுத்து மகிழ்கிறோம். அன்னையை புகழுகிறோம். அன்னையினுடைய பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே வேளையில் வரக்கூடிய நாட்களில் நாம் வைக்கிற வேண்டுதல்கள், மன்றாட்டுக்களை அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி நமக்கு இறைவனிடமிருந்து பல்வேறு நன்மைகளை தர வேண்டும் என்பதற்காக நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுத்திருக்கிறோம்.
நம்முடைய நிறைவேறாத வேண்டல்கள், நம்முடைய நிறைவேறாத ஆசைகள், நீண்ட நாட்களாக நாம் பல்வேறு இடங்களுக்கு சென்று நம்முடைய மன்றாட்டுக்களை வைத்தும் இன்னும் நடக்காத காரியங்கள் அனைத்தையும் கண்டிப்பாக அன்னை நமக்கு செய்து கொடுப்பாள். எனவே மலையேறி வாருங்கள், மகிழ்வோடு செல்லுங்கள் என்ற இந்த திருத்தலத்தினுடைய வாக்கு கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எனவே இந்த திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கிற நம் அனைவருடைய மன்றாட்டுக்களுக்கும் நிச்சயமாக பதில் கிடைக்கும். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி நிறைவான ஆசீர்வாதங்களை இறைவனிடமிருந்து நாம் பெற்றுத் தருவார்கள். எனவே நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம், நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். திருப்பலி கருத்துக்கள் வழியாக பல்வேறு மன்றாட்டுக்களை வைத்திருக்கிற அனைத்து கருத்துக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அகரக்கட்டை சார்ந்த அந்தோணி அற்புதராஜ் பிரின்சி குடும்பத்திற்காகவும், இறைவன் இந்த குடும்பத்துக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், தொழில் வளம் சிறக்கவும், வீடு கட்டவும், குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடவும் இந்த திருப்பலியில் ஜெபிக்க வேண்டுகிறார்கள். எனவே இந்த கருத்துக்காகவும் ஏற்கனவே நாம் ஒப்பு கொடுத்திருக்கிற கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலியில் நாம் தகுதியோடு பங்கெடுக்க நம்மிடம் தடையாக இருக்கிற குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்திற்காக ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, மாண்பிற்குரிய அன்னை மரியாளின் திருப்புகழை நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடி உம்மை போற்றுகின்றோம். அவரது பரிந்துரையால் நாங்கள் 4 வகையான பெருங்கொடைகளாலும் நிரப்பப்பட்டு உமது அன்பில் நிலைத்திருப்போமாக. ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். சேர்ந்த மரத்தில் வாழும் திருமிக்கேல் திருமதி அந்தோனியம்மாள் குடும்பத்திற்காகவும், மரியதாயபுரத்தில் வாழும் திரு ராஜா திருமதி அமலி குடும்பத்திற்காகவும், ஜெனிசா படிப்பிற்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். முதல் வாசக முன்னுரை. கடவுள் அனைத்தையும் சிறப்பாக படைத்தார். முதல் வாசக முன்னுரை. கடவுள் அனைத்தையும் சிறப்பாக படைத்து நன்மைகளை பகுத்தறியவும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். ஆனால் நாம் நுகர்வு கலாச்சாரம், பேராசை, அதிகார போக்கு, உலக மாயம் இவற்றில் சிக்குண்டு கடவுளை பிரிந்து வாழ்கின்றோம். அழிவுக்கு அழைத்து செல்லும் பாவத்தை விடுத்து இறைவனின் பிள்ளைகளாக இறை உறவில் நிலைத்து வாழ அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். தவக்காலத்தில் முதல் ஞாயிறு. முதல் வாசகம். முதல் பெற்றோரை படைத்ததும் அவர்களின் பாவமும். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 9 மற்றும் அதைத் தொடர்ந்து 3வது பிரிவு 1 முதல் 7 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 9 மற்றும் தொடர்ந்து 3வது பிரிவு 1 முதல் 7 முடிய இறை சொற்றொடர்கள். ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசியில் உயிர்மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்க இருந்த ஏதெனில் ஒரு தோட்டத்தை அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வில் மரத்தையும் நன்மை தீன்மை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளை எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சியுள்ளதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பியிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றார். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருப்பதைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னிடமிருந்து தனது கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் நாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருளாக்கு. உமக்கு நன்றி.
இன்னான்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. இந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது. இன்றும் பெருமை தருகின்றது. இன்னான்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. அடிமையின் அவல நிலையை கருணை கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பலியின் சுமைகள் அணுகிடாது காத்திட்டார். அடிமையின் அவல நிலையை கருணை கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பலியின் சுமைகள் அணுகிடாது காத்திட்டார். தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும். தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும். இந்த அரிய பெரிய செயல்கள் எல்லாம் இறைவன் பெயரை பாடுமே. தூயவர் என முழங்குமே. இன்னான்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. இன்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவருள்ள செருக்கில் சிந்தி போரை சிதறி ஓட செய்கிறார். இன்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவருள்ள செருக்கில் சிந்தி போரை சிதறி ஓட செய்கிறார். இரக்கம் பெருக்கும் இறைவன் கனிவும் அவரில் அஞ்சும் மனிதர்க்கே. இரக்கம் பெருக்கும் இறைவன் கனிவும் அவரில் அஞ்சும் மனிதர்க்கே. இனி உறவின் நிறைவும் அவரின் துணையும் அடியின் வாழ்வில் தொடருமே. அன்பு எங்கும் வாழுமே. இன்னான்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. இந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது. இன்று பெருமை தருகின்றது. இன்னான்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் ஆதாமின் கீழ்ப்படியாமையால் நுழைந்த பாவத்தை பற்றியும் இயேசுவின் கீழ்ப்படிதலால் வந்த மீட்பை பற்றியும் எடுத்துரைக்கின்றது. கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் வருவது சாவு எனவும், கீழ்ப்படிவதால் வருவது வாழ்வு எனவும்
ஆன்மீக வாழ்வை புடமிட்டு காட்டுகிறது. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரின் மக்களாக வாழ அழைக்கும் 2ஆம் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். பாவம் பெருகிய இடத்தில் அருள் அணை கடந்து பெருக்கெடுத்தது. திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 12 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இந்த அருள் கொடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில் ஒரு மனிதர் செய்த குற்றத்துக்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை. பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள் கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அவர் ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வழிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 15 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார்.
இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம்போல் குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று நாம் திருக்குறளிலே ஈதலை பற்றி அருமையாக படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஈதலிலே 4 வகைகள் உள்ளன. ஒன்று கேட்டு கொடுப்பது, இரண்டாவது குறிப்பறிந்து கொடுப்பது, மூன்றாவது கொடுத்ததற்கும் மேல் பயனடைவது, நான்காவது கேட்காமலேயே கொடுப்பது. இவ்வுலக வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் இந்த ஈகையை செய்திருக்கலாம், ஈகையை பெற்றிருக்கலாம். நமது நாட்டில் விப்ரோ பிரேம்ஜி என்று விப்ரோ நிறுவனத்தின் நிறுவனர் இருக்கிறார். அவர் குறிப்பறிந்து தனது முன்னேற்றத்திற்கு உதவியாய் இருந்த இந்நாட்டிற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தனது சம்பாத்தியத்திலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை திருப்பி இந்த சமுதாயத்திற்கே ஈகையாக அளிக்கிறார். அதே போலவே HCL சிவநாடாரும் டாடா குழுமமும் கோடிக்கணக்கான ரூபாய்களை தான் வளர்ந்த சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு வகையில் திருப்பி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கல்வி பணி, மருத்துவ பணி, ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை குறிப்பறிந்து தன்னிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்கின்றார்கள் என்ற வகையிலே சேர்த்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர் பில் கேட்ஸ். அவரும் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் உலகத்திலேயே மிகப்பெரிய தொண்டு நிறுவனத்தை வைத்திருக்கிறார். அதே போல உங்களுக்கு நம் நாட்டை சேர்ந்த விஜய் மல்லையாவையும் தெரியும். அவரும் நிறைய கொடுத்திருக்கிறாரு. இவங்க வரிசையில் IMF, வேர்ல்டு பேங்க், இந்த 4 பேரையும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க கொடுப்பாங்க, கொடுக்கறது மாதிரி கொடுத்துட்டு மக்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் உருவிடுவாங்க. கேட்ஸ் ஃபவுண்டேஷன் தான் உலகத்திலேயே அதிகமாக தொண்டு செய்கிறது.
ஆனா அவங்க உலக மக்கள்கிட்ட இருந்து உருவுற காசு அதை விட அதிகமானது. அவர்கள் தாங்கள் கொடுப்பதற்காக நாடுகளின் சட்டதிட்டங்களை மாற்றுகிறார்கள். அவங்களும் சரி, IMF சரி, வேர்ல்டு பேங்கும் சரி, எங்கெல்லாம் கொடுப்பாங்க, கேட்கும்போதெல்லாம் கொடுப்பாங்க, கேட்காத இடத்துலையும் போய் கொடுப்பாங்க. ஆனா அதற்கு பின்னால மக்களுக்கு, அதை வாங்கின மக்களுக்கு பெரிய ஆப்பு இருக்கும். அதனால இது ஒரு வகையான கொடுத்து எடுத்தல், கேட்காமலேயே கொடுத்தல். நம்ம தமிழ் கலாச்சாரத்துல கடையேழு வள்ளல்கள் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இவங்க எல்லாருமே கேட்காமலேயே வாரி வழங்குபவர்கள். அதனாலதான் மிகச்சிறந்த வள்ளல்கள் என்று பெயர் பெற்றார்கள். நம்ம நாட்டில் இருந்த எல்லா அரசர்களுமே வள்ளல்கள் தான். ஆனா அவங்க எல்லாருக்கும் கேட்டு கேட்டு தான் கொடுத்தாங்க. ஆனா இந்த கடையேழு வள்ளல்கள் கேட்காதவர்களுக்கும் கொடுத்தாங்க, கேட்க தகுதியற்றவர்களுக்கும் கொடுத்தாங்க. இன்றைய நற்செய்தி வாசகத்துல பார்த்தோம், கானாவூர் திருமணத்துல என்ன நடந்துச்சு? இதுதான் இயேசுடைய முதல் புதுமை. அவரே முன் வந்து செஞ்சாரா? இல்ல, அதுக்கு தூண்டுதலா இருந்தது, பின்னால இருந்து தூண்டுதலா இருந்தது யாரு? அன்னை மரியா. கேட்காமலேயே செஞ்சாங்க. அவங்க குறிப்பிட்டதெல்லாம் பார்க்கல. இவங்களுக்கு, மாதாவுக்கு இதுவே ஒரு பிறவி குணமாய் இருந்திருக்கு. நற்செய்தியில 2 இடத்துல மாதா இந்த மாதிரி செஞ்சதை குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னொருட யாருக்காவது தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? எலிசபெத் அம்மாள் கர்ப்பிணியா இருக்காங்க, வயசான காலத்துல கர்ப்பிணியா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனேயே லூக்கா 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல கேட்கிறோம், மலைநாட்டுக்கு ஓடோடி போறாங்க. எதுக்கு? உதவி செய்யறதுக்கு. யாருக்கும் தெரியாது எலிசபெத் அம்மா கர்ப்பமா இருக்காங்கன்னு, யாருக்கும் தெரியாது. அந்த ரகசியத்தை கபிரியேல் தூதர் மாதாவுக்கு சொன்ன உடனேயே, எல்லாம் கிளியரான உடனேயே, அவர் போன உடனே வீட்டெல்லாம் செட்டில் பண்ணிட்டு உடனே கிளம்பி ஓடோடி செல்கிறார்கள். மாதாவுக்கு அப்ப எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 16-17 வயசு இருக்கும் அப்படின்னு விவிலிய அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு குணம் வந்துச்சு? ஈகை குணம் வந்துச்சு. இது ஈகைன்னு சொல்றேன். கொடுத்தல், தன்னையே கொடுக்குறாங்க, தன்னோட நேரத்தை கொடுக்குறாங்க. காசை கொடுக்கறது எளிது, அறிவு கொடுக்கறது எளிது. தன்னுடைய நேரத்தை கொடுப்பதுங்கிறது தன்னையே முழுமையாக கொடுத்தல். 3 மாசம் அந்த அம்மாவோட இருந்து அந்த அம்மாவுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு திரும்பி தன் ஊருக்கு வர்றாங்க. ஒருவேளை அந்தம்மா மரியாவுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கலாம். அவங்ககிட்ட கற்றுக்கொண்டதுதான் அவங்க இயேசுவுக்கு சொல்லி தராங்க. இந்திய நற்செய்தியாகத்தான் நாம கேட்டோம். இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறதுக்கு ரெலக்டண்டா இருக்கிறாரு, கொஞ்சம் யோசிக்கிறாரு. அம்மா என் நேரம் இன்னும் வரல. அங்க திராட்சை ரசம் தீர்ந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே மாதாமா என்ன சொல்றாங்க? மகனே, அவர்களுக்கு திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. நம்ம ஊர்ல கல்யாண வீடா இருக்கட்டும், சடங்கு வீடா இருக்கட்டும், என்ன வீடா இருக்கட்டும், அங்க சாப்பாடு இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? என்ன கல்யாணம் வச்சான், என்ன இவன் பெரிய ஆளு, ஒரு சாப்பாடு ஒழுங்கா போட முடியல அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க இல்லையா? இதே மாதிரி தான் யூத கலாச்சாரத்திலையும் சாப்பாட்டுல ஏதாவது குறை வந்துச்சுன்னா அந்த குடும்பத்தாருக்கு பெரிய அவப்பெயர். இந்த அவப்பெயர் வந்துடக்கூடாது அப்படின்னு மாதாம்மா அவங்களாகவே முன் வந்து, மகனே அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, உன்னால முடியும் செய்யும். அதுக்கு பிறகு அங்க மாதாம்மா ஆர்கியூமெண்ட்லாம் கிடையாது, செய்ய அவ்வளவுதான். இயேசு பல நேரங்கள்ல கேட்டு கேட்டு செஞ்சிருக்கிறார். இயேசுவே தாவீது மகனே என் மேல் இறங்கும், பார்த்தனையும் சத்தம் போட்டு அழுதார். அந்த கரையில, குளக்கரையில படுத்திருந்த 39 வருஷமா படுத்திருந்தவர், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் உதவி செஞ்சாரு. கண் தெரியாதவங்களுக்கு கேட்டு உதவி செஞ்சாரு.
கேட்காம ஒரு சில இடத்துல தான் இயேசு உதவி செஞ்சிருக்கார். அந்த விதவை தாயோட மகன் இறந்து அந்த பையனை தூக்கிட்டு போகும்போது கேட்காம உதவி செஞ்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல தான் இயேசு கேட்காம செஞ்சிருக்கிறார். ஆனா மரியா அநேகமா எல்லா இடத்துலையும் அவங்க வாழ்க்கை முழுக்க எல்லாருக்கும் கேட்காம தான் உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கு உதாரணம் 2 உதாரணம் சொல்லியிருக்கு நற்செய்தியில. 2ம் கேட்காமே மரியா செய்த உதவிகள். அதுதான் மிகச்சிறந்த உதவி. அவங்க இயேசுவுக்கே தலை சிறந்த எடுத்துக்காட்டு, இயேசு கூட சிறந்த எடுத்துக்காட்டு மாதா அப்படிங்கிறதுல நாம உறுதியா நம்பலாம். ஈகை செய்வது, மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, இந்த மாதாவை நோக்கி நாம் எல்லாம் வந்திருக்கோம். 3 நாளா இந்த திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம மலையேறி வர்றோம். மலையேறி வாருங்கள், மகிழ்வுடன் செல்லுங்கள் அப்படின்னு ஃபாதர் சொன்னார். ஒவ்வொரு திருப்பலிலையும் ஃபாதர் அது சொல்லுவாங்க. ஒரு அழகான வாக்கியம். நாம நம்பித்தான் மலையில ஏறி வாரோம். மாதாவை நம்பினோர் கெடுவதில்லை. மாதா கேட்காமே கொடுக்கிறவங்க. கேட்டு கொடுக்காமல் இருப்பாங்களா? கட்டாயமா கொடுக்காமல் இருப்பவர்கள் அல்ல. ஆகவே நாம் மாதாவின் பாதத்தை நோக்கி மலையேறி வந்திருக்கிறோம். நமது குடும்பங்களுக்காக, நமது குடும்ப தேவைகளுக்காக, நமது உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காக மாதாவை வேண்டி இங்கே அவரது பாதத்திற்கு வந்திருக்கிறோம். மாதா மிக சிறப்பாக செய்வார்கள். எப்ப எங்க எப்படி செய்யணும் அப்படின்னு மாதாவுக்கு சிறப்பாக தெரியும். ஏன்னா அவங்க இறைவன் இயேசுவுக்கே வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக. ஆகவே மாதாவை முழுமையாக நம்பி நாம் இங்கு கூடியிருக்கிறோம். அவர் நமது குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நமது குடும்பத்தின் தலைவியாக இருந்து நமது குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று, நமது இதயத்தில் இருந்து நம்மையும் நமது குடும்பங்களையும் வழிநடத்த வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வேண்டுவோம். இன்றைய நற்செய்தியில நாம கேட்டோம், அவருடைய சீடரும் அவரில் நம்பிக்கை கொண்டனர். இயேசு கையில இது செய்த முதல் அருமடையாளம். அவங்க மாதாம்மா அவங்க செஞ்சதுக்கு கிரெடிட் எடுத்துக்கவே இல்லை. நான் தான் செய்ய சொன்னேன் அப்படின்னு எங்கேயும் போய் வெளியே சொல்லலை. யாருக்கும் தெரியாது மாதா இயேசுவை தூண்டி விட்டது. இந்த மாதிரி இயேசு பல நேரங்களில் இயேசுவின் இறை தந்தையிடமும் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் மாதாம்மா. பல நேரங்களில் நமக்கே தெரியாது. பல வகையான நற்காரியங்கள் நமது குடும்பங்களில் நடக்கின்றன, நமது ஊரில் நடக்கின்றன, நமது இல்லங்களில் நடக்கின்றன, நமது சமுதாயத்தில் நடக்கிறது. அது பல நேரத்தில் மாதாம்மா தான் பின்னர்ந்து நடத்துறாங்க. என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்திருப்பலிலே மன்றாடுவோம். மாதாவின் துணையை வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரே, அன்பு குழந்தைகளை அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய நம்பிக்கையை நாம் இப்போது அறிக்கையிட்டு பாட இருக்கின்றோம். அன்னை மரியாளின் பாதத்திலே தெய்வீக திருஅருள் நம்மை நிரப்ப விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். ஒன்றாய் வாழ்வோரிலோ
நாம் இந்த மலை ஏறி வந்திருப்பது இந்த மலைக்கோவில் மாதாவிடம் உறவு கொண்டாடி அன்பை பகிர்ந்து அவரோடு இருந்து அவருடைய தெய்வீக கொடைகளால் நிரப்பப்படவும் இந்த மண்டக வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து பயணிப்பதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை, உற்சாகத்தை, மன உறுதிப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்குமாக இந்த நேரத்தில் நமது நம்பிக்கையை நாம் எடுத்து சொல்லி ஜெபிப்போம். மன்றாட்டுகள். அன்பின் இறைவா, உமது மறையுடலாம் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள் அனைவரும் தங்கள் பயணத்தில் சந்திக்கும் அனைத்து சவால்களையும் எதிர்ப்புகளையும் துணையோடு கடந்திட தேவையான வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவாய், தவக்காலத்தில் பாவத்தில் இருந்து விலகி அருள் வாழ்வில் நிலைக்கவும், உமது பேரன்பை அனுதினமும் சுவைக்கவும், அனைத்து சோதனைகளையும் அருளால் கடந்திடவும் தேவையான ஞானத்தையும் எமக்கு தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உமக்கு நேரிட்ட அனைத்து சோதனைகளையும் வென்று இறை திருவுளத்தை நிறைவேற்றியது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை உமது உடனிருப்பால் வென்றிட தேவையான அருள் வரங்களை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உலக செல்வங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை ஆன்மீக செல்வங்களுக்கு கொடுக்கவும், பகையை மறந்து அனைவரோடு நல்லுறவோடு வாழ தேவையான நல்மனதை தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் வள்ளலே எம் இறைவா, மலையேறி வந்து இத்திருத்தலத்தை உமதருளை வேண்டி நிற்கும் நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் உமது ஆசிரை நிறைவாக பெற்று மன மகிழ்வுடன் செல்ல அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தேவையான தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா, என் இறைவா, இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவா
உம்முடைய திருமகனின் தாயின் நினைவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இப்புகழ்ச்சி பலியை ஏற்றுக்கொள்வீராக. இது எங்களுக்கு நிலையான மீட்பை தருவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதை அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட குளங்கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மோச்சராஜன், எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளில் மலைக்கோவில் தூய லூர்து தாயினுடைய பெருவிழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து முழந்தால் படியிட்டு உங்களுடைய கரங்களுக்குள் தம்முடைய வேண்டுதல்களை வைத்திருக்கிற அனைவரையும் நீர் தாமே ஆசீர்வதிக்கிறார். திருப்பலி கருத்துக்கள் வழியாக இன்னும் பல்வேறு முயற்சிகள் வழியாக இந்த வழிபாட்டின் வழியாக உடைய பாதத்தில் அன்னையின் வழியாக ஒப்புக் கொடுக்கிற அனைத்து மன்றாட்டுகளுக்கும் நீ கனிவோடு சரி சாய்த்தார்கள். ஆண்டவரே, இதோ உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் எங்களுடைய பல்வேறு விதமான நிறைவேறாத நீண்ட நாள் கோரிக்கைகள் அனைத்தையுமே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த காலங்களில் அன்னையின் வழியாக நீர் எத்தனையோ நன்மைகள் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வரக்கூடிய நாட்கள் எங்களுக்கு மகிழ்வான நாட்களாக அமைந்திட நீர்தாமே எங்களுக்கு துணை செய்தார்கள். மலை ஏறி வந்திருக்கிற உன் பிள்ளைகள், உன் மக்கள் மகிழ்வோடு தங்களுடைய இல்லம் செல்ல தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாக நீ தந்தார்கள். ஆண்டவரே, இன்னும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு மது திருமுகவழியினுள் ஏற்றார்கள். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி மற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
அமுதேவா அழைத்தேன் வா விண்ணக விரும்பி விடியலை தருவாய் மன்னத மனிதரின் மனதரின் நிறைவா. புனித லூர்து அன்னை திருத்தலத்தின் அசன வளர்ச்சி, அசன வரவு செலவு கணக்கு. சாம்பர் வடகரை அருள் பேங்கர்ஸ் 5000, திருமலாபுரம் ஜூசை அருள் 2000, வைக்காரிப்பட்டி தமிழ் செல்வன் 1000, அகரக்கட்டு தேவசகாயம் 3000, அகரக்கட்டு பெஞ்சமின் 1500, அகரக்கட்டு லூர்து நாடார் 1000, அகரக்கட்டு சபரிராஜன் 2000, அகரக்கட்டு பன்னீர்செல்வம் 2000, கீழப்புலியூர் SL அந்தோணிசாமி 6000, புளியங்குடி ஜேம்ஸ் ஆசிரியர் 2000, புளியங்குடி செல்வன் ஸ்கூல் 3000, முள்ளிக்குளம் சென்ட் மேரி ஸ்கூல் 2000, சிந்தாமணி இருதயராஜ் ரைஸ் மில் 6000, 1000, சிந்தாமணி சேசராஜ் TNEP 5000, வாசுதேவநல்லூர் சகாயம் செல்வராஜ் 500, சங்கரன் கோவில் பிரீட்டோ மட்டன் ஸ்டால் 2000, ஆனைகுளம் சகாயராஜ் வளர் 3000, ஆனைகுளம் ஞானப்பிரகாசம் 1500, ஆனைகுளம் தாமஸ் ஒர்க் ஷாப் 1000, ஆனைகுளம் கனகப்பன் 10 கிலோ அரிசி, ஆனைகுளம் அகஸ்டின் 500, ஆனைகுளம் அந்தோணி செல்வம் ஜார்ஜ் 1000, ஆனைகுளம் பாஸ்கர் பாத்திமா 500, ஆனைகுளம் ஜான் ஜெரால்டு 10 கிலோ அரிசி, ஆனைகுளம் ஆரோக்கியராஜ் 2000, ஆனைகுளம் ஆனந்தராஜ் 500, ஆனைகுளம் இம்மானுவேல் 2000, ஆனைகுளம் ராஜ் 300, ஆனைகுளம் அகஸ்டின் கீதா 2000, ஆனைகுளம் பாஸ்போர்ட் 500, சொக்கம்பட்டி கனகராஜ் ஆசிரியர் 2000, ஆனைகுளம் அந்தோணி ஸ்டீபன் 2000, ஆனைகுளம் இன்னாசி சபரிமுத்து 2000, ஆனைகுளம் எம் அந்தோணிசாமி 500, ஆனைகுளம் பிரான்சிஸ் ஜார்ஜ் 1000, ஆனைகுளம் ஜெயபாலன் 1000, பாவூர் சத்திரம் வாசன் டிம்பர் 2000, கடியாலுருட்டி காசி 1000, ஆனைகுளம் சேசராஜ் பால் வியாபாரம் 500, ஆனைகுளம் பிச்சுமணி பில்டிங் 1000, ஆனைகுளம் மதி 250, தன்னூத்து ராஜா 500, சேந்தமரம் பிரைட்டன் 3000, வாடியூர் அலெக்சாண்டர் 200, அகரக்குட்டு கார்வின் சிந்து 5 பை அரிசி, சுரண்டை JJ பெயிண்டிங் 1 பை அரிசி, புளியங்குடி BGN பஸ் சர்வீஸ் 4 பை அரிசி, கடியாலுருட்டி மாணிக்கம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் 6000, ஆனைகுளம் இன்னாசி சபரிமுத்து 1 பை அரிசி, ஆனைகுளம் சேகர் பிரின்ஸ் 1 பை அரிசி, சேந்தமரம் செல்வம் பிரஸ் 1 பை அரிசி, சேந்தமரம் செல்வம் கொத்தனார் 1 பை அரிசி, சேந்தமரம் ராஜ் கொத்தனார் 1 பை அரிசி, வாடியூர் செல்வம் முத்தூட் 1 பை அரிசி, வாடியூர் குழந்தையேசு 1 பை அரிசி, வாடியூர் சேசராஜ் சென்டிங் 1000, வாடியூர் தர்மர் காங்கிரட் 1 பை அரிசி, வாடியூர் அந்தோணிசாமி கவுன்சிலர் 1500, வாடியூர் தர்மர் பில்டிங் கான்ட்ராக்டர் 4 பை அரிசி, சுரண்டை மாதா பக்தர் 2 பை அரிசி, கடையாலுருட்டி பாலா ஏஜென்சி 2 பை அரிசி, சேந்தமரம் அந்தோணி சிமெண்ட் 1 பை அரிசி, சேந்தமரம் மிக்கேல் செல்வமாதா 1 பை அரிசி, சேந்தமரம் மேரி ஸ்டோர் 1 பை அரிசி, சேந்தமரம் SA மட்டன் ஸ்டால் 1 பை அரிசி, சேந்தமரம் லூர்தன்னை ட்ரேடர்ஸ் 1 பை அரிசி, சேந்தமரம் ஜேம்ஸ் வாழைக்கடை 600 காய், சேந்தமரம் மார்டின் டீ ஸ்டால் 1 பை அரிசி, சேந்தமரம் எம் விசுவாசம் 2000, காரியப்பட்டி ஜூசைராஜ் 1000, காரியப்பட்டி ஜான் ஜெயராணி 500,
வாடியூர் பீட்டர் ஆசீர்வாதம் 200, வாடியூர் இளையராஜா 1000, வாடியூர் அந்தோணி நேசராஜன் 1000, வாடியூர் புருனோ ஜெபஸ்டின் 1000, வாடியூர் பிரான்சிஸ் எலக்ட்ரிக்கல் 500, வாடியூர் ராசாக்குட்டி 500, வாடியூர் மிக்கேல் கான்கிரீட் 500, வாடியூர் சபரிமுத்து ஆசிரியர் 1000, வாடியூர் அந்தோணி டைல்ஸ் 1000, வாடியூர் மரிய புஷ்பம் 1000, வாடியூர் மரியரோணிக்கம் 500, வாடியூர் ராஜா லதா 500, வாடியூர் ஜே நிக்சன் செகநாதன் 1000, வாடியூர் ஏ செல்வம் 500, வாடியூர் ஜெயராஜ் 500, வாடியூர் ஜூலியன் டாக்டர் 2000, வாடியூர் செல்வன் டிராக்டர் 1500, வாடியூர் ஜேபால் டி ஸ்டால் 500, வாடியூர் அந்தோணிராஜ் VAO 1000, வாடியூர் கெவன்சி பத்திரெழுத்தகம் 3000, வாடியூர் அருள் செல்வம் 1000, வாடியூர் மைனர்ராஜ் காவல்துறை 200, புன்னியாபுரம் அண்ணாதுரை 1500, வாடியூர் அந்தோணிராஜ் பில்டன் 500, வாடியூர் AR சேவியர் 500, வாடியூர் லூர்துசாமி டி ஸ்டால் 200, சேந்தமரம் SM பில்டர்ஸ் 5000, சேந்தமரம் லூர்து ஜோஸ்பின் 2500, சேந்தமரம் இறுதிராஜ் எக்ஸ் போஸ்ட் மாஸ்டர் 500, சங்கரன் கோவில் ராஜா சட்டமன்ற உறுப்பினர் 10,000, தூத்துக்குடி அருள் அத்தோணி சபரிமுத்து 2000, சுரண்டை AL சன்ஸ் தேங்காய் 2000, சுரண்டை ஜேம்ஸ் கவுன்சிலர் 500, சுரண்டை ஜெபஸ்தியான் ஒருபை அரிசி, சுரண்டை மரியதாஸ் சகாயக்கனி 500, சுரண்டை தொம்மை மத்தியாஸ் 500, சேந்தமரம் வின்சென்ட் இரும்புக்கடை 1000, சேந்தமரம் ஆரோக்கியம் மட்டன் 500, சேந்தமரம் செல்வமாதா 2 வீலர் 500, சேந்தமரம் சேசுமிக்கல் ஆசிரியர் 2000, சேந்தமரம் தேவதாஸ் ஆசிரியர் 500, சேந்தமரம் ஜெயமேரி 100, திருமலாபுரம் மகிமேராஜ் 2000, திருமலாபுரம் சசிகுமார் அரசு கான்ட்ராக்டர் 3000, சேந்தமரம் ஆல்பர்ட் ராஜன் ஒருபை அரிசி, சேந்தமரம் அற்புதா பீட்டர் ஒருபை அரிசி, திருமலாபுரம் டாக்டர் ரவி 3000, வாடியூர் BS ரியல் எஸ்டேட் 1000, வாடியூர் பூண்டி பில்டிங் கான்ட்ராக்டர் 1000, வாடியூர் பீட்டர் அல்போன்ஸ் 500, வாடியூர் வேளாங்கண்ணி அமலா 1000, வாடியூர் ராபர்ட் செல்வி 500, வாடியூர் ராஜா பில்டிங் கான்ட்ராக்டர் 1000, திருமலாபுரம் கத்தோலிக்க நாடார் நலன் சங்கம் 10,000, திருமலாபுரம் ஆரோக்கியராஜ் சகுந்தலா 2000, அகரக்கட்டு ரிசிதா 2000, திருமலாபுரம் பாக்கியராஜேந்திரன் 1000, கடைநல்லூர் சுப்பிரமணியம் 1500, மேலப்பாவூர் மதுரை வீரன் செல்வி 1500, திருமலாபுரம் விண்ணரசன் மலரகம் 2000, திருமலாபுரம் சபரிமுத்து பாத்திமா 1000, பங்களாச்சுரண்டை முத்துராஜ் கௌசல்யா 1000, சேந்தமரம் சரஸ்வதி டிரேடர்ஸ் 2 அரிசி, சேந்தமரம் மதிவாணன் 3000, சேந்தமரம் NPT காய்கறி கடை 1000, சேந்தமரம் KK காய்கறி கடை 60 கிலோ தக்காளி, சேந்தமரம் கிங் பேங்கரி 500, சேந்தமரம் ஜஸ்டின் துறை 1750, தன்னூத்து ஜேசு உர வியாபாரம் 500, தன்னூத்து சபரிமுத்து 1000, தன்னூத்து பாக்கியசாமி ஆசிரியர் 500, புன்னைவனம் ஆரோக்கியராஜ் 1000, திருமலாபுரம் சார்லஸ் தங்கச்சாமி 1000, புளியங்குடி இயேசுதாஸ் ஒருபை அரிசி, புளியங்குடி ஜோ பெயிண்டர்ஸ் ஒருபை அரிசி, புளியங்குடி ஜோ ட்ரேடர்ஸ் ஒருபை அரிசி, புளியங்குடி அந்தோணி ஒருபை அரிசி, சிந்தாமணி அந்தோணிராஜ் கொத்தனார் ஒருபை அரிசி, சேந்தமரம் DMS ட்ரேடர்ஸ் ஒருபை அரிசி, சங்கரன் கோவில் அன்னை மேரி வாட்ச் 2500, கடைநல்லூர் திருமலசாமி பூக்கடை 2000, திருமலாபுரம் ஜே தாவீது அலங்காரம் 1000, திருமலாபுரம் செல்வராஜ் ராஜேஷ் 2000, திருமலாபுரம் செல்வின் ஜேபால் சார்ஜ் 2000, சேந்தமரம் அருள் கொத்தனார் ஒருபை அரிசி, சேந்தமரம் மாரியப்பன் செட்டியார் 500, சேந்தமரம் MRA தேங்காய் கடை 23 தேங்காய், சேந்தமரம் தீபாடெக்ஸ் 2000,
திருமலாபுரம் ஜே இருதிராஜ் 1000, பாண்டியாபுரம் ராசு அரசு கான்ட்ராக்டர் 2000, கடையநல்லூர் அருண்குமார் பூக்கடை 1000, சுரண்டை ரூபி இலக்கடை 2000, கள்ளமொழி அந்தோணி 1000, வேட்டைக்காரக்குளம் ஜெபஸ்தியான் 6000, திருமலாபுரம் பால்ராஜ் சென்டிங் 1500, திருமலாபுரம் அகஸ்டின் ஆசிரியர் 1000, திருமலாபுரம் ஜேசராஜ் வெல்டிங் 1000, திருமலாபுரம் ஸ்டீவன் 5000, திருமலாபுரம் எம் அந்தோணிசாமி மீன் வியாபாரி 3000, திருமலாபுரம் மூக்கையா சென்டிங் 1000, திருமலாபுரம் தாமஸ் சென்டிங் 500, திருமலாபுரம் ஜெயராஜ் சென்டிங் 1000, திருமலாபுரம் ஏ லியோ 2000, திருமலாபுரம் மாரியப்பன் மாரியம்மாள் ஒருபை அரிசி, வேலப்பநாடாரூர் கிருஷ்ணசாமி சுந்தரி ஒருபை அரிசி, திருமலாபுரம் அந்தோணி வியாகப்பன் 500, திருமலாபுரம் ராஜேஷ் காவல்துறை 3000, திருமலாபுரம் எம்டி அந்தோணிசாமி 3000, திருமலாபுரம் அந்தோணிசாமி பீடிக்கடை 600, திருமலாபுரம் வெள்ளையா கோனார் 1000, திருமலாபுரம் ரத்னம் பூமாரி 5000, திருமலாபுரம் மரியமிக்கேல் மூக்கையா 10 கிலோ அரிசி, பெரிய கோவிலான்குளம் ஆலன் 2000, பாத அருணாசலபுரம் அழகு விரைவு கடை 500, விருதுநகர் எஸ்எஸ்வி செல்வராஜ் 2000, பாளை டிஆர்ஐ லோயலா பப்ளிக் 5000, திருமலாபுரம் ஜெயகிறிஸ்து ஒருபை அரிசி, திருமலாபுரம் எல் பாக்கியசாமி 100 தேங்காய், கருவந்தா சந்தியா ஓப்பன் லூர்து 125 தேங்காய், புன்னைவனம் யாகம்மாள் ஒருபை அரிசி, வேலப்பநாடாரூர் வேல்முருகன் துணைத் தலைவர் பஞ்சாயத்து துணைத் தலைவர் மொத்த அசன காய்கறி வகைகள், கீழச்சுருண்டை ஆரோக்கியசாமி டீ ஸ்டால் ஒருபை அரிசி, சிந்தாமணி மரி அருள் நிரோசா 2000, திருமலாபுரம் எஸ் மரிராஜ் 100 தேங்காய், கம்பேனேரி அழகுதுறை சமுத்திரம் செல்வி 2 அரிசி, சுரண்டை அன்னை ஸ்வீட்ஸ் 500, திருமலாபுரம் கே தியாகராஜன் 1000, புன்னைவனம் கோவிந்தன் 10 கிலோ அரிசி, இலத்தூர் லாரன்ஸ் பரிமளா ஒருபை அரிசி, இலத்தூர் இருதிராஜ் தங்கமேரி 10 கிலோ அரிசி, மேலமஞ்சானபுரம் சபரிமுத்து 2 வாழைத்தார் 21 தேங்காய் 5 கிலோ அரிசி, சுரண்டி சபின் 5 கிலோ அரிசி. திருத்தல வளர்ச்சி பணிகள் திருவிழா நிகழ்வுகள் அசரம் கொடுத்த ஆகியவருக்கு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அசன விருந்திற்கு நன்கொடை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாம் ஜோரா கரங்கள் தட்டி நம்முடைய நன்றிகளை அன்போடு தெரிவிக்கிறோம். அசன விருந்திற்கு மட்டுமல்ல, திருமலாபுரம் செல்வின் ஜெயபால் சார்ஜ் 20000. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கும் நிறைய பேர் நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். திருவிழா அழைப்புகள், விளம்பர பதாகைகள், கொடியேற்ற ஆசனம், ஒளி அமைப்பு, ஆலய சுத்தம், பந்தல் அமைப்பு, கலை நிகழ்ச்சிகள், திருத்தல சீருடை, செபி வர்ணமடித்தல், திருக்கொடி, புனித பொருளங்காடி, திருவிழா புனித எண்ணெய், வாகன ஏற்பாடு மற்றும் பல்வேறு காரியங்களுக்காக நன்கொடை கொடுத்தவர்கள் அனைவருடைய பெயர்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த அழைப்புதலில் அச்சிடப்பட்டிருக்கிறது. அனைத்து வாட்ஸ்அப் குழுவிலையும் இது போடப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்களுடைய பெயர்களெல்லாம் இப்போ வாசித்து சொல்வதற்கான நேரமில்லை. அன்புக்குரியவர்களே, இது இன்னொரு நாள் கண்டிப்பாக வாசிக்கப்படும். காரணம், இதை முக்கால்வாசி பேர் கொடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் பெயர் கொடுத்துருக்குறோம், பெயர்கள் இருக்கிறது. இன்னும் உங்களுடைய நன்கொடைகள் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய கரங்களுக்கு வந்து சேரவில்லை. எனவே பெயர் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் விரைவாக என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக திருவிழா முடிஞ்ச உடனே என்ன செய்யணும், எல்லா செலவினங்களையும் நாங்கள் எல்லாருக்கும் கணக்கு வழக்குகளை ஒப்படைக்க வேண்டியிருப்பதனால நீங்கள் அதை உடனடியாக கொடுத்து உதவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா கணக்குகளும் ஒப்படைக்கப்பட்ட பிறகு இந்த பெயர்களையும் நாங்கள் சொல்லி உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். எனவே இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த நன்கொடைகள் கொடுத்த அனைத்து நன்கொடையாளர்களுக்கும்
இந்த நோட்டீஸில் இருக்க அத்தனை நன்கொடையாளர்களுக்கும் கரங்கள் தட்டி நன்றிகளை அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, எல்லாருக்குமே திருவிழா நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜோரா கரங்கள் தட்டி ஒருத்தர் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இந்த திருவிழா திருப்பலியை நமக்கு தலைமையேற்று வழி நடத்தியவர் தந்தை ஜோசப் ராஜ் அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய திருத்தலத்தினுடைய முன்னாள் பங்கு தந்தை, இந்நாள் சுரண்டை பங்கினுடைய பங்கு பணியாளர் தந்தை அவர்கள். நமக்கு தெரியும், எனவே தந்தை அவர்களுக்கு ஒரு பெரிய அறிமுகம் தேவையில்லை. எல்லாருக்குமே தந்தையை நன்றாகவே தெரியும். ஒரு நல்ல மறைவுரையாளர், நல்ல ஒரு மனநல ஆலோசகர், நமக்காக நல்ல ஜெபிக்கக்கூடிய தந்தை அவர்கள். எனவே வழிபாடுகளை புதுமையாக செய்து மக்களை ஈர்க்கக்கூடியவர். எனவே தந்தை அவர்கள் தன்னுடைய தோற்றத்திலும் தன்னுடைய வார்த்தைகளிலும் தன்னுடைய பல்வேறு விதமான செயல்களிலும் மக்களை ஈர்த்து மக்களுக்கு இறை செய்தியை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். எனவே இந்த நாளில் நம்மோடு வந்து இந்த திருப்பலியை தலைமையேற்று இன்றைக்கு நமக்கு வழிநடத்தி சிறப்பு செய்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. சொல்லப்போனால் இந்த திருவிழாவில் தான் தந்தை அவர்கள் எதுவுமே பேசாமல் பூசையை மட்டும் என்ன வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பூசையிலையும் தந்தை அவர்கள் நினைச்சுவாங்க, ஒருங்கிணைப்பு செய்வார்கள், அது ஏதாவது செய்வாங்க. அதனால் சாமி இந்த வருஷம் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், நான் திருப்பலி நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த திருப்பலியை நிறைவேற்றியது மகிழ்ச்சி. தந்தை அவர்களுக்கு திருத்தலத்தின் சார்பாக கரங்கள் தட்டி நன்றிகளை அன்போடு தெரிவிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளில் நமக்கு அன்னையை பற்றி நமக்கு மறைவுரை சிந்தனை கொடுத்தவர் அவர் தந்தை சார்லஸ் ப்ரோ அவர்கள். தந்தை அவர்கள் வந்து கொண்டேலியன், அதாவது அன்பின் பணியாளர்கள் சபையை சார்ந்தவர்கள். தந்தை அவர்கள் காளையார் கோயில் பக்கத்தில் அவர்கள் பேராசிரியராக பணி செய்கிறார்கள். தந்தை அவர்கள் இந்த நாள் எங்களுடைய மண்ணின் மைந்தர், திருமலாபுரத்தினுடைய மண்ணின் மைந்தர். இந்த நாளில் தந்தை அவர்களை நான் இந்த மறையுரை செய்தி கொடுக்க நான் அன்போடு கேட்டுக்கொண்டேன். எனவே என்னுடைய அன்பு அழைப்பு கேட்டு இந்த அழகான மறையுரை சிந்தனையை கொடுத்திருக்கிற தந்தை அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழா இன்றைக்கு இவ்வளவு தூரத்திற்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அனைவருமே வேகமாக நான் எல்லாரையும் சொல்லிடுறோம், மொத்தமாக கையை தட்டிடுவோம். ஆனால் நம்முடைய அருட் சகோதரிகள், திருமலாபுரம் திரு அருட் சகோதரிகள், ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க, அது பூசக்கரத்தை எழுதுறதா இருக்கலாம், அல்லது டிப்போவாக இருக்கலாம், அல்லது பீடங்களை அலங்கரிப்பதாக இருக்கலாம், வழிபாடுகளை அவர்கள் ஒருங்கிணைப்பதற்கு பல நிலைகளில் அவர்கள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊர் பொறுப்பாளர்கள், அதாவது ஆலயத்தினுடைய திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கான முன் அனுமதி பெறுவது, இன்னும் காவல்துறை மற்ற எல்லா வெளியிலிருந்து உதவி செய்யக்கூடிய அனைவர்களையும் அவர்கள் கண்காணித்து அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்வதில் அவர்கள் முனைப்போடு செயல்பட்டார்கள். இந்த ஆலய உபதேசியார் திரு சகாயம் முழுமையாக இந்த நிறைவாக இந்த பணிகள் அனைத்தும் நடைபெறுவதற்கு துணையாக இருந்தவர். என் வளர்ச்சி பணி குழு உறுப்பினர்கள் நீங்கள் கீழே அசனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம வாசித்தோம் பாருங்கள், இத்தனை நபர்கள்ட்டையும் அவங்க தான் நேரடியாக போய் சந்தித்து இந்த பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் அசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய இளைஞர்கள் டி செட் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சீருடை அணிந்து நேற்று வாகனங்களை சீர்படுத்துவதிலும் இன்னும் இந்த வந்த பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதிலும் உதவியாக இருந்தார்கள். பாடகர் குழுவினர் ஒவ்வொரு நாளும் 3 நாட்களுமே நிறைய முன் தயாரிப்பு செய்து அழகாக பாடல் பாடி வழிபாட்டுக்கு துணை செய்திருக்கிறார்கள். இன்னும் நம்முடைய ஏற்கனவே சொன்னது போல் தன்னார்வ பணியாளர்கள் நிறைய பேர் நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஆசிரியர்கள், இன்னும் வந்து ஆலய உபதேசியார்கள், திரு நிக்கோலாஸ் பீடத்தில் நின்று முழுமையாக அனுப்பினார் அப்படின்னு சொன்னால் உதவி செய்து கொடுத்திருந்தார். அகலக்கட்டை சார்ந்த சகோதரர் அவர்கள், இன்னும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹாஸ்டல் வார்டன், எங்கள் போர்டிங் பையன்கள்லாம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க டிப்போல உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய அருட்சகோதரிகள், அதாவது திரு இருதய அருட்சகோதரிகளுக்கு அவங்க சபையை சார்ந்த மற்ற இல்லங்களில் பணி செய்யக்கூடியவர்களும் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, நிறைய அவங்க 3 நாளுமே உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய அவங்க வந்து ரொம்ப சிறப்பு, அல்லது அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெறுவதற்கு துணை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த வழிபாடுகளை வெளியெடுத்து சென்று கொண்டிருக்கிற கோயிலாண்டனூரை சேர்ந்த தம்பி செல்வன், இன்னும் இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து வருகிற அனைத்து அன்பர்கள் அத்தனை பேர், அதனால் இவர்கள் மட்டுமல்ல இன்னும் நிறைய பேர், இன்னும் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு துணை செய்து கொண்டிருக்கிற அரசியல் பிரமுகர்கள், காவல்துறை அன்பர்கள், மின்துறை அன்பர்கள், பஞ்சாயத்து பணியாளர்கள், ஒளி அமைப்பு செய்து கொடுத்த இந்த ஒளி அமைப்பினுடைய உரிமையாளர் மற்றும் அவருடைய பணியாளர்கள், பந்தல் அமைப்பை அமைத்து கொடுத்த பந்தல் உரிமையாளர் மற்றும் அந்த பணியாளர்கள், இன்னும் எமது பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள்,
அனைவருக்கும் நம்ம ஜோரா கரங்கள் தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நன்றிகளை அன்போடு என்ன செய்வோம் தெரிவித்துக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, எல்லாத்துக்கும் நன்றி சொன்னாலும் யாராவது ஒரு என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு சிலர் விடுபட்டிருக்கலாம். விடுபட்டிருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். அதனால் உங்கள் பணியும் மறுக்கப்படாது. அன்னை கண்டிப்பாக உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் எங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறவர்கள் நீங்கள் இல்லைன்னா இந்த திருவிழா கிடையாது. எனவே அன்னையினுடைய பக்தர்கள் உங்களுக்காக தான் ஏற்பாடு. நீங்கள் வந்தால் தான் வழிபாடு. உங்களுடைய உடனிருப்பு தான் இந்த திருவிழாவை சிறப்பு செய்யும். அதனால் வெளியிலேருந்து நம்ம சேந்தமரம் அருட்சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு புளியங்குடி அருட்சகோதரிகள் வந்தாங்க. சுரண்டை அருட்சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய அனுப்பியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் நம்முடைய வழிபாட்டில் பங்கெடுத்து நம்ம உற்சாகப்படுத்தக்கூடிய அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், தந்தைகள், அருட்சகோதரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. நம்மை உற்சாகப்படுத்தினார்கள். இன்னும் பல்வேறு ஊர்களிலிருந்து நம்ம நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறோம். இந்த திருத்தல திருவிழாவில் பங்கெடுத்திருக்கிறோம். எனவே உங்கள் எல்லா ஜோரா கரங்கள் தட்டி அனைத்து பக்தர்களுக்கும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அன்புக்குரியவர்களே, இன்னும் தந்தை அவர்கள் தொடக்கத்திலே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புதுமையை சொன்னாங்க. ஒரு கொலுசு காணலை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மதுமிதா அப்படிங்கிற ஒரு சிறுமி புன்னைவனத்தை சார்ந்தவர், 7ஆம் வகுப்பு படிக்கிறார். அரசு மேல்நிலைப்பள்ளி மடத்துப்பட்டியை சார்ந்தவர். அவருடைய கொலுசு தான் காணலை. அவர் என்கிட்ட என்ன செஞ்சாருன்னா அந்த சிறுமி கொலுசு காணலை அப்படிங்கிற செய்தியை என்னிடம் கொண்டு வந்தார். அப்போ அந்த சிறுமிகிட்ட நான் பார்த்த ஒரு விஷயத்தை என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், வழக்கமாக தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் படபடத்தோடு இருக்கும், இல்லைன்னா என்னச்சோம் மனசு வருத்தத்தோடு இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட துளி கூட நான் பார்க்கல, வருத்தத்தையும் பார்க்கல, படபடத்தையும் பார்க்கல. ஒரு நம்பிக்கை என்ன, நான் அதை பார்த்தது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், யாரும் அங்கே இருந்தவங்க பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, பாதத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாதத்தை சொல்லிட்டா கிடச்சிரும். அந்த ஒரு நம்பிக்கையை அந்த சகோதரி, அந்த சிறுமியில் நான் பார்த்தேன். பாதத்தை போய் நம்ம சொல்லிட்டோன்னே எப்படியாவது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நான் உடனே அறிவிப்பு கொடுத்தேன். கிடைத்தது. வருகிற போதும் அந்த நம்பிக்கையோடு அந்த சிறுமி என்ன செஞ்சால் வந்தாங்க. மாதா நமக்கு அந்த கொலுசை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எல்லா தடவையும் எல்லா முதல் சனிக்கிழமை வழிபாட்டிலும் ஒரு சாட்சியத்தை யாராவது நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன், ஒரு சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். திருத்தலத்தில் நடக்கக்கூடிய புதுமைகளை நான் என்ன செய்கிறேன், ஒரு புதுமையை நான் பகிர்ந்து கொண்டே வருகிறேன். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த திருத்தலத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட புதுமைகளை என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு நான் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். திருத்தலத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு நீங்கள் நன்கொடைகள் கொடுத்து உதவலாம் என்பதையும் உங்களுக்கு நான் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலத்தில் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் 8:30 மணிக்கு ஜெபமாலை இருக்கும், 9 மணிக்கு திருப்பலி இருக்கும். திருப்பலியினுடைய நிறைவில் அற்புத நீரூற்று குணமளிக்கிற வழிபாடு நடைபெறும். அற்புத நீரூற்று குணமளிக்கிற வழிபாடு நடைபெறும். அதுபோல் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் 2 திருப்பலிகள் இருக்கும். காலையில் 9 மணிக்கு ஒரு திருப்பலியும் 11 மணிக்கு ஒரு திருப்பலியும் இருக்கும். 2 திருப்பலியினுடைய நிறைவிலையும் அற்புத நீரூற்று குணமளிக்கிற வழிபாடு இருக்கும். எனவே 2வது திருப்பலியினுடைய நிறைவில் அசன விருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படும். நீங்களும் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், இந்த திருத்தலத்தினுடைய அனைத்து வழிபாட்டு நிகழ்வுகளிலும் பங்கெடுக்க வாருங்கள். உங்கள் உறவுகளையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களையும் நீங்கள் கூட்டி வாருங்கள். இந்த மலையில் இருக்கிற லூர்து தாய் பல்வேறு ஆசீர்வாதங்களை இறைவனிடமிருந்து வரக்கூடிய அனைவருக்கும் பெற்றுக் கொடுப்பார்கள். நீங்கள் மலையேறி வாருங்கள், கண்டிப்பாக மகிழ்ச்சியோடு செல்வீர்கள். இதுதான் இந்த திருத்தலத்தினுடைய விருது வாக்கு. எனவே கண்டிப்பாக இந்த விருது வாக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்திருப்பீங்க. உங்களுடைய குடும்பங்களிலும் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். எனவே உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த திருத்தலத்தினுடைய பங்கு தந்தை என்ற முறையில் உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்களையும், எல்லாருக்கும் 3 நாளுமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அதான் சொன்னோம்ல, நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த முயற்சிகள் எதுவுமே கிடையாது. எனவே பக்தர்கள் இல்லாமல் கண்டிப்பாக இங்கு நடந்த எந்த ஏற்பாடுமே நடந்திருக்க முடியாது. அதனால் உங்களுடைய வருகை எங்களுடைய உவகை, எங்களுடைய மகிழ்ச்சி, எங்களுடைய நிறைவு. அதனால் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கிறிஸ்துவர் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் தூய பிரான்சிஸ் அசிசியார் பற்றி தெரியும்ல. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய துறவி, புனிதர். அவருக்கு இயேசு சிலுவையிலிருந்து காட்சி எடுக்கும்போது பில்ட் மை சர்ச் அப்படின்னு சொன்னார். அது ஆங்கிலத்தில் தான் சரியாக இருக்கும். தமிழனா என் திருச்சபையை கட்டு, அதுக்கு சரியான
மொழிபெயர்ப்பு பில்ட் மை சர்ச் அப்படின்னு சொன்னார். உடனே போய் அசிஸ்டர் என்ன பண்ணாரு, பெரிய ஆலயம் கட்டினார். ஆலயம் கட்டி முடிச்ச பிறகுதான் அவருக்கு புரிஞ்சிச்சு, ஆண்டவர் சொன்னது ஆலயத்தை கட்ட சொல்லல, மக்களை கட்டி எழுப்பு, திருச்சபையை கட்டி எழுப்பு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. நான் சாமியார் ஆகி 18 வருஷம் ஆகுது. ஃபாதர் சின்னப்பன் பொறுப்பெடுத்து 6 மாதம் ஆகுது. இந்த 6 மாதத்தில் பங்குச்சாமியர்கள் எல்லாருமே ஆலயங்கள் கட்டுறதுக்கு ரொம்ப சிறப்பாக பயிற்சி எடுத்துருக்குறாங்க. ஒரு ஆலயத்தை புதுப்பிக்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறது, கட்டுறது எல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க. பல பேருக்கு திருச்சபை கட்டுறது இன்னும் போதுமான அளவுக்கு பயிற்சி இல்லை. நான் நம்ம சின்ன பார்த்தது என்னன்னா, திருச்சபையை கட்டி எழுப்புறதுல மிக குறிப்பாக கவனமாக இருக்கிறேன். முன்னாலெல்லாம் நான் சாமியாரான புதுசில் இன்னைக்கு பூச வச்ச ஃபாதர் மோச்ச ஜோசப் ராஜன், அவர் தான் என்னோட பங்கு சாமியார் இருந்தார். சரிங்களா? நான் லீவுக்கு வரும்போதெல்லாம் பசங்க எல்லாரும் வந்து சிலுவை வாங்குவாங்க, பாவசங்கத்துக்கு வந்துடுவாங்க, லைனில் நிற்பாங்க. சின்ன பசங்க பூசம் முடிஞ்ச பிறகு இயேசு புகழ் சொல்லி எல்லாரும் சிலுவை வாங்கிட்டு போவாங்க. அதுதான் திருச்சபையை கட்டுறது. அந்த பழக்கம் விடுவிட்டு போச்சு அதிக நாளா. இப்போ புதுசா நான் ஊருக்கு வந்திருக்கும் போது திடீர்னு எங்க வீட்டு பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, அப்படி தோட்டத்துக்கு போற, ஃபாதர் வணக்கம். எனக்கு ஆச்சரியம், ஒரு நாள் இல்லாத திருநாளா பயிர்வை வணக்கம் சொல்றாங்க. அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு பூஜைக்கு போன ஃபாதர் வணக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சின்ன பிள்ளைங்கிட்ட நற்செயல்களை விதைப்பதுதான் திருச்சபையை கட்டி எழுப்புவது. அந்த பணியை மிக சிறப்பாக எங்கள் பங்கு தந்தையாகிய ஃபாதர் சின்னப்பன் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திருவிழாக்கள் நடத்துறதெல்லாம் எல்லா பங்குச்சாமியர்களுக்கும் பழக்கம், எளிது, இது எளிதுதான். ஆனால் மக்களை கட்டி எழுப்புவது கொஞ்சம் கடினமான பணி. அதே மாதிரி இப்போ அன்பியங்களும் முன்னை விட சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதை இந்த மண்ணின் மைந்தனா நான் பார்க்க முடியுது. ஆகவே ஃபாதர் சின்னப்பனுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகள். உங்கள் பணி மென்மேலும் சிறக்க இத்திருச்சபையில் இத்திருத்தலத்தில் வந்திருக்கும் அனைவரும், நம்ம பங்கு மக்கள் அனைவரும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த திருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறீர்கள். திருவிழாவையும் நடந்துகிட்டு இருக்குது, அதுவும் மிகச் சிறப்பாக உங்கள் தலைமையிலே முடியும் என்று நம்புகிறோம். இதெல்லாம் விட ஊர் மக்களை கட்டி எழுப்புவதில் நீங்கள் குறிப்பாக கவனம் செலுத்துவீங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். இன்னொரு சிறு சாட்சியாக திருத்தமிழ் போட நெஞ்சு செத்தாரு இல்லையா. அம்பானி சகோதரரே, எனக்கும் வீடுலன்னு நான் கேட்டேன். ஏசப்பா எனக்கு ஒரு மன்னல், நான் எப்போவுமே வந்துக்கிட்டே இருப்பேன், சிறு வீடுலேயே நாங்கள் வந்துக்கிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டேன். இப்போ எனக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாதாமா மின்னலமாக தான் அந்த கோயிலுக்கெல்லாம் போய் எனக்கு வீட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. என் மகனுக்கு வந்து வீடு ஊர்லெல்லாம் அங்கே வீடு கிடக்கு. என் மகன் நான் என்னோடய வந்து இருக்கிறன்ட்டு ஒரு வீடு கட்டான். அப்போ அந்த மனம் கொடுக்கறதுக்கு தடுகாடியாகவே இருந்துச்சு. ஒரு கொடுக்கணுங்க, ஒரு கொடுக்கணும்னா நினச்சி நான் மாதாட்டை வந்து 5-6 வாரமாக வந்து அழுது நான் ஒரு கல் போல் மேற்க கல்லை பறக்கி அடித்து கெட்டி வச்சுட்டு போனதுங்க. மறு வாரமே என் மகனுக்கு 15 சென்ட் மேலே கூப்பிட்டது கொடுத்தது போல என் தாப்பம் கொடுத்துட்டாரு. மாதாளுக்கு கொடான கொடி நன்றி. எனக்கு மனத்தை சொல்லி கொண்டு மன்றாடுவோமாக. இறைய அமைதியே இறைவாம், விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்தவும் திருமகனை இத்திரு அடையாளத்தின் வழியாக உட்கொண்ட நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் அவரை அறிவிப்போமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள்.
பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது உடனடியாக கொடி